வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் அ ட்ரைப். போன வர பாட்காஸ்டில் பாட்டிகளும் பணியாரமும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதாவது சுமார் 20-25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பாட்டிகள் சின்ன சின்ன சிறு தொழில் செய்து எப்படி அவங்களுடைய நிதி நிலைமையை பார்த்துக்கிட்டாங்க, எப்படி உழைச்சிட்டே இருந்தாங்க, எவ்வளோதான் வசதி இருந்தாலும் நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாட்டியும் அவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்து அவங்களுடைய தற்சார்பு நிலையை எப்படி பார்த்துக்கிட்டாங்கங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வாரம் புக் ரிவ்யூ கிடையாது, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த புக்கோட பேர் ஃப்ரண்ட் போர்ச் டேல்ஸ் பை ஃபிலிப் கல்லி. இந்த பேரை லைப்ரரியில் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரண்ட் போர்ச் டேல்ஸ், அதாவது முன்திண்ணை கதைகள் அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லை முன்னாடி இருக்கிற வாசல் கதைகள்னு கூட வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆத்தரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன். இவர் ஒரு இந்தியானா மாநிலத்தில், அதாவது அமெரிக்காவில் இந்தியானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர். இவர் நியூஸ் லெட்டராக அவரோட தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நியூஸ் லெட்டர் போடுறார். அந்த நியூஸ் லெட்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. நியூஸ் லெட்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில்னா நம்ம லெட்டர் எழுதுவோம் இல்லையா, நம்ம அத்தை மாமாவுக்கு, பெரியம்மா பெரியப்பாக்கெல்லாம் நம்ம லெட்டர் எழுதுகிற மாதிரி இங்கே ஒரு நம்மளோட குரூப்பாக, நம்ம கம்யூனிட்டி, நமக்கு வேண்டியவங்க நினைக்கிறவங்களுக்கு மாதம் ஒரு தடவையோ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையோ என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சுவாரஸ்யமாக, பர்சனலாக இல்லாட்டி கூட சுவாரஸ்யமாக நடந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் நியூஸ் லெட்டர். இது மாதிரி அவர் பல வருடங்களுக்கு, அதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அது மாதிரி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவரோட சர்க்கிள்லேருந்து வெளில போக ஆரம்பிச்சிருச்சு இந்த நியூஸ் லெட்டர். ஒரு தடவை ஒரு ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரோட நியூஸ் லெட்டர். அப்புறம் அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் அவருடைய அந்த பேட்டிகளையோ இல்லை அந்த நியூஸ் லெட்டரையோ பார்க்குறதுல படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்தியிருக்காங்க. அதை வச்சு அவர் நிறைய புக்கு போட்டிருக்கார். இது எதுவுமே தெரியாமல் தான் அந்த புக்கை நான் எடுத்தேன். ரொம்ப சின்ன புக்கு. இந்த சின்ன புக்கில் குட்டி குட்டி சாப்டராக இருக்கிற ஒரு புக்கில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நான் ஃபிக்ஷன் புக்ஸ், அதாவது கதை இல்லாமல், புனைவு கதைகள் இல்லாமல் சரித்திரமாவோ, இல்லை நம்ம இப்போ சைக்காலஜி எடுத்துக்கலாம், ஃபிலாசபி எடுத்துக்கலாம், இல்லை ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தமாக, இது மாதிரி இல்லை சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஏதாவது புக் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15-20 பக்கம் நைட்டு படிக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 பக்கத்துக்கு மேலே நம்மளால் படிக்க முடியாது, அப்படியே ஒரு தேக்க நிலைக்கு போயிடுவோம். ஆனால் புனைவு கதைகள், இப்போ வேள்பாரி, பொன்னியின் செல்வன், இல்லை இந்திரா சௌந்தரராஜனோட புக்கு, அது மாதிரியெல்லாம் புனைவு கதைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், கீழே வைக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த குட்டி குட்டி சாப்டர் புக்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரே ஒரு சாப்டர் 2 பக்கம் தான் வரும். புக்கே படிக்க பிடிக்காதவங்க கூட அதை எடுத்து படிக்கலாம். அந்த ஒரு சாப்டர் படித்தா கூட ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும், நல்லா முடிச்சிட்டோம், இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த புக்கை நான் எடுத்தேன். இதில் நிறைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரிஸை அந்த கம்பேஷனோட, இந்த புரிதல் எப்படி இருக்குது, அதனால் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, அப்படியெல்லாம் நிறைய அழகாக ஷேர் பண்ணியிருக்கார். அதுலேருந்து 2 ஸ்டோரி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் ஸ்டோரி டாக்டர் கிப்ஸை பற்றினது. இவர் பேர் ஃபிலிப் கல்லி, கரெக்டாக? இவர் சின்ன வயசாக இருக்கும்பொழுது இவருடைய பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர் இருந்திருக்கார். பேருக்கு தான் டாக்டரே தவிர, நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம யோசிச்சோன்னா என்ன நினைப்போம், ஒரு அமெரிக்காவில் ஒரு டாக்டர்னு என்ன நினைப்போம், அப்படியே வெள்ளை கோட் போட்டுட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷூஸ் எல்லாம் போட்டு பெரிய கார் ஓட்டிட்டு கண்ணாடி போட்டிருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஒரு நெடிசலான உருவமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஆனால் இந்த டாக்டர் அப்படி கிடையாது. இந்த ஃபார்மர்ஸ்லாம், இந்த ஓல்ட் மெக்டானல் ஹேட் அ ஃபார்ம் ரைம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கோம். நல்ல ஓவரால்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதாவது கால்லேருந்து கழுத்து வரையும் சேர்த்து ஒரே ஒரு ஜீன்ஸ் மெட்டீரியலில் ஒரு ஓவரால் பேண்ட்டு, உள்ளார ஷர்ட் போட்டிருப்பாரு. அப்புறம் மேலே ஒரு தொப்பி, நல்ல பெரிய அந்த வட்டமாக இருக்கும் இல்லையா, வெயில் விழாத மாதிரி ஸ்ட்ரா ஹேட்டுன்னு, அது. இதை தான் டாக்டர் கிப்ஸ் போட்டுட்டு பொழுதனைக்கும் டாக்டர் வேலைக்கு போகாத நேரத்தில்னா அவர் வீடை சுற்றி அவருக்கு ஒரு காடு உருவாக்கணும் அப்படின்னு ஆசையாக. ஸோ பின்னாடி இருக்கிற நிலத்தில் அந்த ஏக்கர் கணக்காக நிலம் வச்சுருப்பாங்க இங்கே. அதில் நிறைய மரத்தை நட்டுகிட்டே இருப்பாராம். நிறைய மரத்தை நட்டுறாரு, ஆனால் இவர் தண்ணி ஊற்றுறாருன்னா தண்ணி ஊற்றுறது கிடையாது, தண்ணியை சுத்தமாகவே ஊற்றுறது கிடையாது. டெய்லி காலையில் என்ன பண்ணுவாரா, நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா சுருட்டிட்டு அந்த பின்னாடி நட்டு இருக்கிற அந்த மரங்கள்கிட்ட போய் சட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாராம் எல்லாத்தையும் ஒன்றுன்னா. நல்லா ரொம்ப தப்பு செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை டீச்சர் அடிப்பாங்களே, அது மாதிரி டப்புன்னு அடிச்சிட்டே இருப்பாராம். அப்போ ஃபிலிப் போய் அவர்கிட்ட கேட்பாரான், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ அவருக்கு சொல்லுவாராம், நாம் மரங்கிறது எல்லா பிரச்சனைகள், நீர், எல்லா காலம், எல்லா தட்பவெட்பத்துக்கும் சேர்ந்து அது உழைச்சி அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி அது வளரணும். நாம் போய் அதை தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கவனிச்சிட்டே இருந்தோன்னா அது ரொம்ப வீக்காக தான் போகும், அதுக்கு ஒரு இம்யூனிட்டியே இருக்காது. நீ தண்ணி ஊற்ற அந்த மரத்தோட வேர் கீழேயே போகாது, மரத்தோட வேர் கீழே போகாத பட்சத்தில் அது வீக்காக தானே இருக்கும். பெரிய இந்த சூறாவளி காற்றெல்லாம் வரும்பொழுது அது கீழே விழுந்துடும். அதனால் அதுக்கு நான் அந்த டஃப் லவ் நான் கொடுக்குறேன் அப்படிம்பாரான். இல்லை என்ன பண்ணுவார், ஒரு 10 மரம் நட்டார்னா
ஒரு 4-5 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துலேயே இந்த வீக்காக இருக்கிற மரத்தெல்லாம் உடனே மனசே கேட்காட்டி கூட டக்கு டக்குன்னு பிடுங்கி போட்டு வரோம். எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மட்டும்தான் அவரோட தோட்டத்தில் இருக்குமா. டாக்டர் கிப்ஸ் போய் பல வருஷம் ஆனாலும் அவர் வளர்த்த அந்த மரங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ பெரிய பெரிய மரமாக வளர்ந்து அந்த இடமே காடாக மாறி இருக்குமா. அப்போ இவர் கல்லி அவர் சொல்கிறாரு, நான் பக்கத்தில் நானும் மரம் வளர்க்க ட்ரை பண்ணேன். போய் தண்ணியெல்லாம் ஊற்றி அது கூட உட்காந்து பேசுகிறது எல்லாமே பண்ணி நல்லாவே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே என்னோடய மரங்கள் வந்து இந்த சூறாவளி காற்றுலன்னா தாக்கு பிடிக்கல. ஆனால் டாக்டர் கிப்ஸோட மரங்கள் எப்பயுமே நல்லா ஸ்ட்ராங்காக நின்னுது அப்படிம்பார். அந்த வேர்களுக்கு கீழே தண்ணியை தேடி கீழே போக அந்த மரங்கள் வந்து அவ்வளோ வலுவடைந்ததாக இருக்குது அப்படிங்கிறார். இதை சொல்லிவிட்டு அவர் அழகாக நமக்கு ஒரு லெசன் சொல்கிறார். எந்த அளவுக்கு நம்ம வேறு நல்லா கீழே போயிட்டே இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம கிரவுண்டடாக நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, நம்மளோட கோர் வேல்யூஸ் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை சித்தாந்தம் என்ன நம்ம நினச்சிருக்கோமோ அதில் நம்ம ஊன்றுதலோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறார். இதுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு நான் கொடுக்க பார்க்குறேன். நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஹாய் ஹலோ சொல்கிறதுல இருக்கும், ரொம்ப டீப்பு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், உறவுகளாக இருப்போம். இது மாதிரி இருக்கும்போது எல்லா உறவுகளுக்கும் ஒரு ஆத்தென்டிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு உறவை சுற்றி நம்ம நடக்கும்பொழுது இந்த எக்ஷல்ஸ் மேலே நடக்கிற மாதிரி அப்படிம்பாங்க பாருங்களேன். அப்படியே சேலையில் முள் போட்ட மாதிரி, முள் எடுத்தாலும் சரி சேலை எடுத்தாலும் சரி சேலைக்கு தான் சேதாரம் அப்படிங்கிற மாதிரி பதட்ட நிலையிலே இருக்கும் பொழுது அந்த உறவில் வந்து நல்ல ஒரு ஆழமான புரிதல் இருக்கிறது கஷ்டம். அது ரொம்ப நாள் நிலச்சிருக்குமா, 15-20 வருஷம் நம்ம அவங்க கூட பழகியிருந்தா கூட அந்த உறவு நிலைக்குமான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். சின்ன ஒரு மனத்தாங்கல் அந்த உறவு விட்டு போயிடும். ஆனால் வளரும் பொழுதே அந்த உறவு ஆரம்பிக்கும் பொழுதே குட்டி சண்டைகள் போட்டு அதனால் புரிஞ்சுக்கிட்டு, நான் இதை தான் நினச்சி சொன்னேன் ஆனால் நீ இதை நினச்சி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் சின்ன மனத்தாங்கல் வரும்பொழுது அதை நம்ம சரி பண்ணி அந்த அவங்க யார் நாம் யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து அது நிலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த புக்கில் நிறைய கதைகள் இருக்குது. பின்வரும் பாட்காஸ்ட்டில் ஒவ்வொரு கதையோட அர்த்தமும் அதில் அவருக்கு இருந்த பாதிப்பும் எனக்கு அதில் என்ன புரிதல் இருந்ததுங்கிறதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வைப் வித் அ ட்ரைப். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மூன்லைட் தாட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.